அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்றத்தில் டாக்டர் அம்பேத்கரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவமதிப்பு செய்துவிட்டார் என்று கூறி காங்கிரஸ் கட்சி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி எதிர்க்கட்சிகள், அதாவது இந்தி கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்தார்கள். இந்த நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சிகளின் தலைவர் திருமாவளவன் அவர்களை தந்தி டிவியில் பேட்டி எடுத்த பொழுது இந்த விவகாரம் குறித்து திருமாவளவன் பேசுகையில், டாக்டர் அம்பேத்கரை பெருமைப்படுத்தியது பாஜக தான், இது முற்றிலும் உண்மை என்று அவர் பேசியது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல, இந்திய கூட்டணி கட்சிகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கலாம். ஏனெனில் பாஜக ஆட்சியில் வந்த பிறகுதான் டாக்டர் அம்பேத்கருக்கு பஞ்ச தீர்த்தா என்று 5 இடங்களில் அவருக்கான மிகப்பெரிய நினைவகம் கட்டப்பட்டதை திருமாவளவன் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். திருமாவளவன் பேசுகையில், டாக்டர் அம்பேத்கர் லண்டனில் தங்கி படித்த பொழுது அவர் இருந்த வீட்டை பாஜக அரசு தான் மிகவும் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடித்தது. அதன் பிறகு அந்த வீட்டை விலை கொடுத்து வாங்கி அம்பேத்கர் நினைவகமானது மிக பிரம்மாண்டமான முறையில் அங்கே கட்டப்பட்டு லண்டனில் டாக்டர் அம்பேத்கரை பெருமைப்படுத்தியது பாஜக அரசு என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இரண்டாவதாக, டெல்லியில் தனது இறுதி நாட்களில் டாக்டர் அம்பேத்கர் வாழ்ந்த இல்லத்தை அவர்கள் நவீன தரத்துடன், அதாவது சர்வதேச தரத்துடன் கட்டியுள்ளனர். அந்த நினைவகத்தின் உள்ளே நுழைகின்ற பொழுதே அரசியல் சாசன புத்தகமானது திறந்து வைக்கப்பட்டிருப்பதை பார்த்தாலே மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும். அதேபோல் உள்ளே சென்றார் அசோகரின் ஸ்தூபிகள் மற்றும் அசோகரின் சின்னங்கள் ஆகவே இடம்பெறும் வகையில் மிக பிரம்மாண்டமான முறையில் டாக்டர் அம்பேத்கருக்கு டெல்லியில் ஒரு நினைவகத்தை பாஜக அரசு தான் கட்டியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அடுத்ததாக, அம்பேத்கர் பிறந்த இடமான மத்திய பிரதேசத்தில் மோ என்ற இடமானது அம்பேத்கர் ஜன்ம பூமி என்று அழைக்கப்படுகிறது. அந்த இடத்தில் அம்பேத்கரின் ஜென்ம பூமி என்று ஒரு பிரம்மாண்டமான ஒரு நினைவகத்தை பாஜக அரசு தான் கட்டியது. அடுத்ததாக, மகாராஷ்டிரா மாநிலம் வந்தால் அங்கு அம்பேத்கரின் அஸ்தியானது அரபிக் கடலின் கரை ஓரத்தில் கரைக்கப்பட்டது. அந்த இடத்தில் மிகப்பெரிய சிறிய நினைவகம் மட்டுமே தான் இருந்தது. ஆனால் பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த பின்புதான் அந்த அஸ்தி இருக்கிற இடத்தில் சுமார் 1.5 ஏக்கர் நிலத்தை அவர்கள் கையகப்படுத்தி அந்த இடத்தில் அம்பேத்கருக்கு உலகிலேயே 3வது மிக பெரிய சிலையாக சுமார் 137.3 மீட்டர் அளவுக்கு, அதாவது சுமார் 435 அடி உயரத்திற்கான ஒரு அம்பேத்கர் சிலையை வைத்துள்ளது. உலகத்திலேயே முதல் உயரமான சிலை ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி 182 மீட்டர் உயர முடியுது. இரண்டாவது ஸ்பிரிங் டெம்பிள் ஆஃப் புத்தா, அங்குள்ள சிலை புத்தரின் சிலை 153 மீட்டர் உயரமானது. உலகிலேயே 3வது பெரிய சிலையாக மும்பை அரபிக் கடலோரத்தில் டாக்டர் அம்பேத்கருக்கு 137.2 மீட்டர் உயரத்தில், அதாவது 435 அடி உயரத்தில் ஒரு சிலை வைத்து அவரை கௌரவப்படுத்தியுள்ளது. அதை தவிர நாக்பூரில் தான் டாக்டர் அம்பேத்கர் புத்த மதத்திற்கு மாறுவதற்காக தீட்சையை பெற்றார். அதனால் அந்த நாக்பூரானது தீட்ச பூமி என்று அழைக்கப்படும் வகையில் அந்த அம்பேத்கருக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு நினைவகத்தையும் பாஜக அரசு தான் கட்டியுள்ளது. அதாவது டாக்டர் அம்பேத்கரை பெருமைப்படுத்தியது பாஜக தான். டாக்டர் அம்பேத்கரை பெருமைப்படுத்தியது பாஜக என்பதே முற்றிலும் உண்மை என்று திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்.